அனிமே பார்க்குறவங்களா இருக்கட்டும், மாங்கா ரீட் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தைய அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஷோனன், ஷோனன் ஜம்ப். கண்டிப்பா இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெளிவா தெரியுமா? எப்படி ஒரு மூவி ரிலீஸ் ஆவதுக்கு முன்னாடி அத பார்த்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. இந்த மூவிய இத்தனை வயசுல உள்ள ஆட்கள் பார்க்கலாம். ஏயுன்ட்டு தனியா வந்து சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ்லயுமே இந்த கேட்டகரி இருக்குது. நெறைய கேட்டகரி உண்டு. அதுல முக்கியமா ஒரு 5 கேட்டகரி உண்டு. அதுக்கான மீனிங் எல்லாத்தையுமே தனித்தனி ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு அதுல ஒண்ணு தான் ஷோனன். ஷோனன் மீனிங் பார்த்தீங்கன்னா பாய் ஆர் யூத். இந்த ஷோனன் மாங்காவை பொறுத்த வரைக்கும் பையன் தான் ப்ரோட்டகனிஸ்டா இருப்பான். அவனை சுத்தி தான் ஸ்டோரி மூவ் ஆகி போகும். அந்த பையன் என்னென்ன அட்வென்ச்சருக்குள்ள போறான், எப்படி அவன் ட்ரீம் நோக்கி போறான், எப்படி ஆக்ஷன் பண்றான், இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லக்கூடியது தான் இந்த ஷோனன் அனிமே. ஷோனன் அனிமே, ஷோனன் மாங்கானே சொல்லலாம். மோஸ்டா 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பையனை சுத்தி தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகி போகும். அவன் தான் ப்ரோட்டகனிஸ்டா இருப்பான். ஷோனன் ஜம்ப்னா நருட்டோ கிளாசிக் முடிஞ்சு நருட்டோ ஷிப்புடன் கடையில டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அதுதான் ஷோனன் ஜம்ப். கொஞ்சம் வயசு டிஃபரெண்ட் ஆகி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கேட்டகரிக்குள்ள தான் பிக் 3 இருக்குது.